friends, welcome to Leela Kids channel. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 செய்யுள் கவிதை பேழை காற்றே வா சொல்லும் பொருளும் பகுதி 1 புத்தக வினாக்கள் பலவுள் தெரிக. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? உருவகம் எதுகை, மோனை எதுகை, முரண் ஏய்பு, ஓமை எதுகை. விடை மோனை எதுகை. குருவினா. வசன கவிதை குறிப்பு வரைக. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா மறுபடியும் போட்டு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் மெமரைஸ் ஆகும். எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இதை ஷார்ட் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. குருவினா. வசன கவிதை குறிப்பு வரைக. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. கற்பவை கற்றபின். இவ்வசன கவிதையில் இடம்பெற்றுள்ள வேண்டுகோள் சொற்களும் கட்டளை சொற்களும் வாசனையுடன் வா, அவித்து விடாதே. கவிதையின் உட்பொருளை வெளிப்படுத்த துணை நிற்பது குறித்து பேசுக. வேண்டுகோள் சொற்கள். காற்றே வா உயிர்வளியை கொடுப்பதற்காக. வீசிக்கொண்டிரு அதிகமாகவும் குறைவாகவும் இல்லாமல் வீசுவதற்காக. பாட்டுகள் பாடுகிறோம் சீக்கிரம் வருவதற்காக. புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உயிர் வாழ்வதற்காக. உன்னை வழிபடுகின்றோம் நெடுங்காலம் வாழ்வதற்காக. கட்டளை சொற்கள். கொண்டு கொடு உயிர்வளியை கொடுப்பதற்காக. மடித்து விடாதே உயிராகிய ஒளியை அணைத்து விடக்கூடாது என்பதற்காக. நன்றாக வீசு உயிராகிய ஒளி நல்லொளி தர. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்க ததிங்கிட தக்க ததிங்கிட தித்தோம். அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட. பாரதியார். இது போன்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் கவிதைகளை திரட்டி வந்து வகுப்பறையில் படித்து காட்டுக. சட்ட சட சட்ட சட சடட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம். 8 திசையும் இடியை மழை எங்கனும் வந்ததடா தம்பி. வீரா அண்டம் குலுங்குதடா தம்பி. தலை 1000 தூக்கிய சேடலும் பேய் போல் மிண்டி குதித்திடுகின்றன. பாரதியார். பகுதி 2 PTA அரசு தேர்வு வினாக்கள் பலவுள் தெரிக. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இப்பழமொழி உணர்த்தும் சரியான பொருள். காலம் வருமென்று காத்திருத்தால் செயல் கெட்டுவிடும். உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். உரிய காலத்தில் காற்றை விட வேகமாக செயல்பட வேண்டும். உரிய காலத்தை உணர்ந்து உரிய செயலை தேட வேண்டும். விடை உரிய காலத்தை உணர்ந்து உரிய செயலை தேட வேண்டும். பாரதியார் காற்றை மயலுறுத்து அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர். மனம் வீசும் காற்றாய் நீ வா, மனதை மயங்கச் செய்யும் மனதோடு நீ வா. மயிலாடும் காற்றாய் நீ வா, மகரந்தம் சுமந்து கொண்டு நீ வா. விடை மனதை மயங்கச் செய்யும் மனத்தோடு நீ வா. பிரித்து எழுதுக. நீரலை நீர்க்கூட்டல் அலை. இலக்கணம் குறிப்பு தருக. மிகுந்த பெயரச்சம். பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. காற்றே வா கத்தி குதைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். வினாவிடை. பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. உனக்கு உனக்கு உன்னை அடிமோனை. பாடலில் அடி எதுகையை எழுதுக. உனக்கு உனக்கு அடி எதுகை. நெடுங்காலம் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அவித்து விடு பிரித்து விடு. அவித்து கூட்டல் விடு. காற்றே வா மகரந்த தூள்களை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு
கொடு. மயலுறுத்து என்பதன் பொருள் விளங்கச்சை, மயங்கச்சை, அடங்கச்சை, சீராக. பிராணரசம் பொருள் தருக. உயிர்வளி கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன் கந்த டை ஆக்சைடு. மிகுந்த இலக்கண குறிப்பு தருக. வினையெச்சம், முற்றெச்சம், பெயரெச்சம், வினைத்தொகை. நீரலைகளின் பிரித்து எழுதுக. நீர் கூட்டல் அலைகளின், நீரின் கூட்டல் அலைகளின், நீரலை கூட்டல்களின், நீர கூட்டல் அலைகளின். இக்கவிதையை இயற்றியவர் டேஷ். திருவிக, பாரதியார், பாரதிதாசன். மு. மேத்தா. நெடுங்காலம் பிரித்து எழுதுக. நெடுமை கூட்டல் காலம். பகுதி 3 கூடுதல் வினாக்கள். பல உள் தெரிக. தேசிய கவிஞர் என பாராட்டப்படுபவர் பாரதிதாசன், பாரதியார், கம்பர், கவிமணி. விடை பாரதியார். நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, பாவலரேறு. விடை பாரதியார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாரதியாரை பாடியவர் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, பாவலரேறு. விடை பாரதிதாசன். பாட்டுக்குரு புலவன் என்று பாரதியாரை பாடியவர் டேஷ். பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, பாவலரேறு. விடை கவிமணி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. யாப்பு சுட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உண்டாக காரணம் ஆயிற்று. விடுதலை கவிஞர் என போற்றப்படுபவர் பாரதியார். பிராணரசம் என்பதன் பொருள் உயிர்வளி. பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். தமிழில் முதலில் கருத்துப்படம் அதாவது கேலி சித்திரம் உருவாக்கியவர் பாரதியார். முன்னறி புலவர், மகாகவி, அமரகவி, உலகக்கவி, தமிழ்கவி, வரகவி, மக்கள் கவி என்றெல்லாம் போற்றப்பட்டவர் பாரதியார். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். பிரித்து எழுதுக. மயலுறுத்து மயல் கூட்டல் உறுத்து. நல்லொளி நன்மை கூட்டல் ஒளி. நெடுங்காலம் நெடுமை கூட்டல் காலம். இலக்கண குறிப்பு தருக. நல்லொளி நெடுங்காலம். பண்பு தொகைகள் இலைகளின் மீது நீரலைகளின் மீதும் எண்ணுமை. பகுபத உறுப்பிலக்கணம் தருக. உராய்ந்து உராய் கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. உராய் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்தகால இடைநிலை, உ வினையற்ற விகுதி. கொண்டு கொல் இன் கூட்டல் இட்டு கூட்டல் உ. கொல் பகுதி, இல் இன்னானது விகாரம், இட் இறந்தகால இடைநிலை, உ வினையற்ற விகுதி. சுமந்து சும கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. சும பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத் இறந்தகால இடைநிலை, உ வினையற்ற விகுதி. குருவினா. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுவது வசன கவிதை. எவ்வாறு? உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பயிற்சி, ஃப்ரீ வேர்ஸ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் ஆயிற்று. காற்றை எவ்வாறு வரவேண்டும் என்று கவிஞர் அழைக்கிறார். மகரந்த தூள்களை சுமந்து கொண்டு மனதை மயங்கச் செய்யும் வாசனையுடன் வரவேண்டும் என்று காற்றை கவிஞர் அழைக்கிறார். எவற்றை கொடுக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகிறார். இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த உயிர்வளியை கொடுக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகிறார். சிறுவினா. காற்று எப்படி வீசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார். எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீச வேண்டும். சக்தி குறைந்து போய் உயிராகிய ஒளியை சரியாக எரிய விடாமல் செய்துவிடக்கூடாது. பேய் போல அதிகமாக உயிராகிய ஒளியை அணைத்துவிடக்கூடாது. பாட்டின் வேகத்தை ஒரே சீராக கொண்டு செல்லும் லயத்தினை போல மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார். பாரதியார் ஆசிரியர் குறிப்பு தருக. பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பிறந்த ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம்.
பிறந்த நாள் 11/12/1882. பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மையார். சிறப்பு பெயர்கள்: விடுதலை கவிஞர், தேசிய கவிஞர். அறிந்த மொழிகள்: தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்களம், பிரெஞ்சு, அரபு. எழுதிய நூல்கள்: பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, ஞானரதம், தராசு. நெடுவினா: காற்றே வா கவிதை வழியாக பாரதியார் கூறும் கருத்துக்கள் யாவை? காற்றே வா நமக்கு உயிர் காற்று. காற்றுக்கு வரம் மரம். மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இதுபோன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான முழக்க தொடர்களை எழுப்புவோம். மரங்களை நடுவோம், உயிர்வழி காற்றை பெறுவோம். மரங்களை வளர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். மரங்கள் இல்லையேல் மனித உயிர்கள் இல்லை. நன்றாக கொடு. மகரந்த தூள்களை சுமந்து கொண்டு மனதை மயங்கச் செய்யும் இனிய வாசனையுடன் வரவேண்டும் என்று காற்றை கவிஞர் அழைக்கிறார். மரங்களின் இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த உயிர்வலியை காற்று கொடுக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகிறார். நன்றாக வீசு. எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு என்று ஆசிரியர் கூறுகிறார். வேண்டுகோள் விடுத்தல்: காற்றே, உன்னை போற்றி பாடல்கள் பாடுகிறோம். உன் பெருமைகளை உலகமறிய கூறுகிறோம். உன்னை வணங்குகின்றோம் என்று கவிஞர் வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை மறுபடியும் போட்டு பாருங்க. ஆன்சர்ஸ் மெமரைஸ் ஆகும். எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி கேன் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.